எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத சங்கென்று தமிழே முழங்கும். இன்று வகுப்பு வாரிய மத சட்டத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு தம்பி சி.கே. மாரியப்பன் அவர்களுக்கும், அன்பு தம்பி பெருவெழுதி வல்லாளன் அவர்களுக்கும், இளைஞர் பாசறையின் மாநில பொறுப்பாளர் ரமேஷ் பழனியப்பன் அவர்களுக்கும், அனைத்து மண்டல மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். வகுப்பு வாரிய சட்டத்தை பற்றி முழு விளக்கத்தை சொல்லுவதற்கு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்க. நான் வீரத்தமிழர் முன்னணி, என்னுடைய பாதை ஆன்மீக பாதை, அதிலிருந்து எனது கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். முதலில் இஸ்லாமியர்கள் என்பவர் யார்? இங்கு இருக்கக்கூடிய திராவிட அரசு, மிக முக்கியம் தெரிஞ்சுக்கணும், திராவிட அரசும் இந்திய தேசியத்தில் இருக்கக்கூடிய சங் பரிவார் பிஜேபி அரசும் இவர்கள் அரேபியாவில் இருந்து, வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல்லாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நமது வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது இந்த இஸ்லாமியர்கள் என்பவர்கள் நமது தமிழ் குடி. மகாபாரத போர் வரலாற்றில் உருவாகுது. அந்த மகாபாரத போர்ல தோத்து போறாங்க ஒரு அணி ஜெயிக்குது. தோற்று போன அந்த அணி தான் இஸ்லாமியர்கள். தமிழருடைய பண்பாட்டில் இருந்து முழுவதுமாக வன்முறைக்கு எதிராக இருந்த அந்த அணி வென்றது. அதற்கு சூழ்ச்சியாக இருந்தவர்கள் யூத பார்ப்பனர்கள். அதனால நீ கிழக்கமா பார்த்து கும்பிடுறியா, நான் மேற்கமா பார்த்து கும்பிடுவேன். நீ மீசையை வச்சுக்கிறியா, நான் மீசையை எடுத்து நான் தாடியை வச்சுக்குவேன். உனக்கு உருவ வழிபாடா? அன்னைக்கு யாருக்குமே உருவ வழிபாடு கிடையாது. நாம மாரியம்மனை வணங்கணும். அப்பெல்லாம் இந்த சாமியோட சிலைகள் கிடையாது. அத்த மாரியம்மனை நம்ம உங்களுக்கு தெரியும், செவுத்துல இப்பவும் கும்பிடுவோம். வீட்டு தெய்வம்னு சொல்லி கும்பிடுவோம். ஒரு பட்டையை போடுவோம், வேப்பந்தரை வைப்போம், சங்கர் மாதிரி எல்லாம் வச்சு கும்பிடுவோம். இதான் நம்மளுடைய பண்பாடு. நாம கிழக்கு நோக்கி கும்பிட்டா அவங்க மேற்கு நோக்கி கும்பிட்டாங்க. அவர்கள் இந்திய திருநாட்டில் இருந்து வெளியேறி கடற்கரை, அதாவது அந்த பல எல்லைகள் வழியாக வெளியேறிட்டாங்க. அவங்க அங்க சென்றவர்கள் நம் தொப்புள்குடி உறவுகள் மீண்டும் அதோடைய வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சியில மீண்டும் மீண்டும் நம்மளோட ஒன்னா சேர்ந்து நீ வந்து நிக்க. அந்த சமயத்தில் இந்து மதம் இல்ல, பௌத்த மதம் இருந்தது. பௌத்த மதம், பௌத்த மதத்திற்கும் உருவ வழிபாடு கிடையாது. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த இஸ்லாமியருக்கு ஆதரவாக நான் தான் உங்களுக்கு சொல்லி சொல்லி உங்களை கருவறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுகவை விட்டு வெளியேறினா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை. தெளிவா சொல்றேன், இது சத்தியமான உண்மை. எப்படி தமிழ் தேசியத்தில் தமிழர்களிடத்தில் திராவிடர் என்ற போர்வையில் இங்க கருங்காலிகள் இருந்து என் இனத்தை கருவறுக்கிறார்களோ, அது போல முஸ்லிம் இஸ்லாமியர் நான் தான் உனக்கு துணை என்று இஸ்லாமிய வேடம் போட்டு திராவிட பன்றி கூட்டம் இஸ்லாமியர் கூட்டத்துக்குள்ள இருக்கு. அவன் நமக்கு ஏத்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டான். எப்படி திராவிடன் நம்மை போலவே கருப்பா நம்மள மாதிரியே உடல், முகம், பாவனை, மொழி எப்படி இருக்கிறார்களோ அது மாதிரி. அதுக்கு என்ன எங்க அண்ணன் சொல்லுவாரு, ஒரு பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் என்ற ஒரு புத்தகம் இருக்கு, நிறைய புத்தகம் இருக்கு. அவன் அந்த அஜெண்டாவை உருவாக்குறான். நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னால எப்படி இருந்தாங்க. இந்த மக்களுக்காக மண்ணுக்காக தொட்டதுக்கெல்லாம் கொடியை பிடிச்சி 4 பேர் நாள் நின்றுவான். பேனா வரானா, எங்கேயாவது போராடுறாங்களா? இல்ல. காரணம் அவர்களுக்குள்ள திராவிடம் முத்துட்டான். இப்ப இருக்க முத்தரசன் யார் தெரியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் திமுகவிலே ஒரு ஒன்றிய செயலாளர் ஐயா கருணாநிதி சாணக்கிய தந்திரத்தால் உருவாக்கி அவரை கம்யூனிஸ்ட் வழியாக திமுகக்குள்ள கொண்டு வந்து இணைச்சிட்டாரு. தான் இறந்த பிறகு தன் மகன் மு.க. ஸ்டாலின் ஒரு கத்தி முண்டம் ஒண்ணு தெரியாது என்று தெரிந்து என்ன பண்ணிட்டாரு? எல்லா இடத்திலையும் இதே திருமாவளவன் யாரு? இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொல்லலப்பா, மு.க. ஸ்டாலின் சொன்னார். இளைஞர் அணியிலே பெரும் படை தளபதியாக இருந்தவர் என்று திருச்சியில மாநாட்டில், இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் பேசியிருக்கார் மு.க. ஸ்டாலின். அவர் யார்? அவரு திருமாவளவன் ஒரு திராவிடர். வரும், இந்த காலம் வரும். நாம என்ன அண்ணன்றோம், நம்ம அண்ணன் சீமான அண்ணன்றோம். நாம யாரையும் பிரிச்சு பார்க்கல. வா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லுவாரு. எல்லாரும் வா, வாழு, பங்கு போட்டு சாப்பிடுவோம். இதான் எங்க அண்ணன் சொல்றாரு. அது எங்க நிலைப்பாடு.
ஆனால் ஆள்வது நாங்களாகத்தான் இருப்போம். இந்த மண்ணில் எவர் வேண்டுமானாலும் வரலாம், வாழலாம், தமிழன் தான் ஆள வேண்டும் என்று சொல்வது வந்தது கோபம். பாப்பான விட ராமசாமி நாய்க்கர் ஒரு பண்ணாரா இருக்கான். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. அப்படி சொல்லிட்டு நீ ஏன்டா மூளைக்கு மேல சிலையா நிக்கிற? உனக்கு ஏன்டா பிறந்த நாள் இறந்த நாள் மாலை போட்டு மரியாதை வைக்கிறான்? உனக்கு இந்த யராமி சகரன் ஒருத்தர் இருக்காங்க, யார் இந்த சுபவீர பாண்டியன் ஒருத்தர் இருக்கான். அவன் தினம் தினம் சாமியில ஆனா தினம் தினம் வீட்டில இருந்து வெளியே வரும்போது அவன் பொண்டாட்டி ஆரத்தி எடுத்து சாமி குங்குமத்தை வச்சு கும்பிட்டாதான் வெளியில வரான். இல்ல அவனை விடு. உங்க அம்மா ஏன்னா உங்க அப்பா எங்களுக்கு அப்பா அண்ணன் இருக்கலாம், தலைவன் இருக்கலாம், வேற யார் வேணாலும் இருக்கலாம். அப்பா ஒருத்தர் இருக்காமடா, நம்மள பெத்தவனால அப்பா எங்கேயா கிடக்குற தெரு நாய். நீ வந்து நான் உங்க அப்பாவா பேசுறேன், குடிக்காதீங்க. குடிக்க வச்சு கெடுக்கிறவன் எவன்டா? இந்த டாஸ் மார்க்கு திறந்து விட்டு வச்சவன் எவன்டா? நீதானே? நீ எப்ப எனக்கு அப்பனாக முடியும்? என் மதத்தில் இருக்கியா? என் இனத்துக்கு நீ சொந்தக்காரனா? சொல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களே, வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? எந்த அப்பண்டா தான் புள்ளை குடிக்க வச்சு சாராயத்தை திறக்க வச்சு குடிக்க வச்சு கெடுக்கிறான்? எந்த அப்பண்டா இருக்கான்? அவன் புரோக்கர் தாண்டா இருக்கான், புரோக்கர். அப்பா மாதிரி நினைச்சீங்களா? என் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு, என் அண்ணன் சீமான் எங்களுக்கு அப்பன் கூட சொல்லி தைரியம் இருக்கு, இன உணர்வு இருக்கு எங்களுக்கு. நீ யாரா? நீ என் தமிழ் இனத்தின் சாபக்கேடு. நீயும் அப்பனும் சொல்றான்டா யராமி சகரன். அவன் இடம் சொல்றான் தீக்காக்கிறேன். சீமான் கன்னியாகுமரியில் பேசியது கருவின் குற்றம். கருவி யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? அட அயோக்கிய பயல்களா, இந்த மண்ணில் நீங்கள் உங்களை வாழ வைத்தது எங்கள் மூதாதையரின் குற்றம். ராமசாமி நாய்க்கர் உங்களுக்கு அப்படி சொன்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பெரியார், பெரியார் தானே தந்தை. எனக்கெல்லாம் கிடையாது, அவன் சிறு பகுதி பேசுறான். அவன் எங்களுக்கு கிடையாது, எங்க பெத்தவன் எங்க அப்பா. அதனாலதான் அந்த தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய அந்த ராமசாமி நாய்க்கர் என்ன சொல்றாரு? கற்ப பையை பெண்கள் எல்லாம் அறுத்து விடுங்கள். ஆமா, உன் பேச்சை உங்க அம்மா கேட்டிருக்க வேண்டும். அதற்கு முன்னால் உங்க அம்மா கருணாநிதி அம்மாவும் ராமசாமி நாய்க்கருடைய அம்மாவும் கற்ப பையை அறுத்திருந்தா எங்களுக்கு இந்த இழிநிலை வந்திருக்காதுரா, வந்திருக்காது. விட்டது உங்க எங்க இனத்தின் பகையில எங்களுடைய குற்றம். உங்களை ஆள வச்சு அழகு பார்த்தோம் பாரு. நம்பணும்டா, தமிழன் 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 நம்பணும்டா. ஓங்கல்ல இருந்து பிபி ஊதிக்கிட்டு 4 தவுளு 2 பிபி தாண்டா கருணாநிதியுடைய முதலீடு. கேட்கறேன்டா எங்களை. உங்க அண்ணன் சீமான் எப்படி 1.5 லட்சம் ரூபாய் வீடு வாடகை கட்டுறாரு? ஆமா, திருத்தனமா ரயில்ல டிக்கெட் எடுக்காம ஓடி வந்த கருணாநிதிக்கு எப்படா ஆசியானிகளா உலகத்தில் 4வது பணக்காரன் எப்படா ஆனாலும் எவனாவது கேட்கறீங்களா? சொல்லுங்க பாப்பா. நேத்து கூட என் அன்பு சகோதரன், என் ரத்த உறவு, என் தம்பி முருகன் கூட இருந்தாரு. எல்லாம் சொன்னாங்க விடுதலை சிறுத்தை கட்சியும் அண்ணன் சங்கரையும் பிரிக்க முடியாது. ஏன்? நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி பல நெடுமாறன் அமைப்பில் இருக்கும்போது நானும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் ரத்தத்தின் ரத்தமாக பயணித்தவர்கள். அவர் என்கிட்ட இது கேட்கிறாரு, நீங்க என்ன வகுப்பாத சட்டத்துக்கு எதிராக பேசுறீங்க? என்ன நீங்க என்ன நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி அப்படின்னாரு. இல்ல அப்படியா பிஜேபி கூட்டணி தெரியுமா? இல்ல எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. 2001 பிஜேபி நக்கி எங்க அண்ணன் திருமாவளவன் எம்எல்ஏ ஆனாரு. தெரியுமா தெரியாதான்னு. அதுக்குள்ள என் தம்பி தமிழ் அண்ணன் இங்க பேசாதீங்க அரசியல் வேண்டாம் வாயை மூடிட்டாரு. அதை விட்டுங்க. ஏய் நீ தப்பு பண்ண, கொலை பண்ண, நீ எல்லா தப்பு நீ பண்ணிட்டு நான் தப்பா பண்ணாத இன்னைக்கு துணிச்சலா எங்க அண்ணன் சீமான் கணிச்சுதான் நின்னு 26 தொகுதியில வேட்பாளர் போட்ட பார்த்தோம். நீ பிஜேபியோட பி டீம். ஏய் உங்க இன்னொன்னு தெரியுமா? பிஜேபியோட கேடுகட்ட ஈனப்பிரங்களா திமுக மானகட்டவன்டா. அவன் அகல பாதாள மானகட்டவனா, நீ அவன கேடுகட்ட மானகட்டவன்டா. நீ இந்த திமுக கிட்ட இருந்து இந்த நாடு விடுதலை 6 லட்சம் கோடிங்க, 6 லட்சம் கோடி கடன் ஆயிருதுங்க. 6 லட்சம் கோடி ஒரு வெங்காயமும் செய்யல. என்ன செஞ்சிருக்கான் கேட்டா சொல்றான், நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். கோப்பா விட்டு பண்ணமாடா, கோப்பா அத்தா விட்டு பண்ணமாடா சொல்றா பாப்போம். கருணாநிதி மாமா வெளியே வரும்போது கஸ்தூரி ஆலத்தி எடுக்கிற தினமும் நீ என்னடா பெரியார பத்தியா கடவுள் என்ன பேசுற? எங்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அப்ப என்ன சேகரபாமி என்ன புரிஞ்சுக்கா அங்க கோயிலுக்குள்ள வந்திருக்கலாம்? ஏன்னா நாங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்தின விதி. தமிழ்நாட்டுக்கு எங்க கடவுள் என் இறைவன், என் மொழி தெரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாதுதான். என் அன்பரபாக எங்க அண்ணன் சீமானி நாங்க தலைவராகவும் என் முப்பாட்டன் முருகனை நாங்க இருக்கிறோம். எங்கள் ஏழா தமிழ் கடவுள் அவை பாட்டியே ஒரு தமிழ் அள்ளி பருகவே நாம் இங்க வந்தோம்.
அப்படின்னு பேசுறாரா என் பாட்டன் முருகன்? நீ யாரா? என் தமிழ், என் திருக்குறள், என்னுடைய இதிகாசங்களை ஒண்ணு கீழே பட்டு வச்சுக்கிட்டு எப்படி இலங்கையில நூலகத்தை எப்படி யார் நூலகத்தை எப்படி குத்திட்டு கொடுக்கிறானோ அது மாதிரி இந்த கருணாநிதி அயோக்கிய பய முதலமைச்சரான உடனே அங்கே இருந்த எழும்பூர் நூலகம், ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி இருந்த எழும்பூர் நூலகம் தீட்டு கொடுத்தினான அந்த கருணாநிதி நயவரகன் யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. உன்னுடைய வரலாற்றை யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னால் தீட்டு கொளுத்தியவன் இந்த கயவன் 4 பொண்டாட்டி 6 16 பாட்டி வச்சிருந்த இந்த திருட்டு திராவிட பன்னாட பரதேசி கருணாநிதி தான். அம்மா கனிமொழி சொன்னிச்சு, யாரு நம்ம பொன்முடியை கண்டனம் கட்சிக்குள்ள இருந்துட்டு எதிர்க்கிற மாதிரி கூட காமெடி நல்லா போட்டிருந்தாங்க. அடிக்கிற மாதிரி அடிக்க அழுவுறங்க. அதே வார்த்தை என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? திமுக வெங்காயம் தெரிஞ்சுக்க, திமுகவுக்கு திமுக ஓட்டு போறீங்க பெண் உறவு வர்க்கமே என்ன சொன்னா தெரியுமா? வாய் கூசுது. நின்னா 10 நின்னா 5 படுத்தா 10. அதுக்கு என்ன பண்றான்? எத்தில ராமத்தையும் பட்டையும் போட்டு காட்டுறான். இதுதான்றான். அவன் சொன்னான்ல, கனிமொழி கண்டிச்சா இல்ல, இவன் தூக்கினால கட்சி பொறுப்புல இருந்து இப்ப பதவியை பறிக்கிறான்னு சொல்றான்ல, மகிழ்ச்சி பொறுப்புன்னு தூக்கறல. ஏவா வேலை சொன்னான்டா முந்தானல கோயிலுக்கு சென்று சோலிக்கே பீச்சேக்காக சோலிக்கே பீச்சேக்காக அப்படின்னு பாட முடியுமா என்று அந்த ஏவா வாழு இங்க நாயுடு திருப்ப ஒண்ணுடா. 25 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் வச்சு வித்தவன்டா, சைக்கிள் பஞ்சர் ஓட்டினவன்டா, பஸ் கண்டக்டர் ஏவா வேலு. இன்னைக்கு கல்வியை தொண்டையவன் அந்த ஆள் பேசியிருக்கான். கனிமொழி அவர்களே ஏவா வேலு கேட்கிறார், உன் ஜாக்கெட்டுக்குள் என்ன இருக்குது என்று கனிமொழியை பார்த்து கேட்கிறார். கனிமொழியை பார்த்து கேட்கிறார். கனிமொழி அவர்களே அவர் தான் சொல்றாரு. இவன் சொன்னதுக்கு பிற்பாடு அந்த ஆள் கேட்டிருக்காரு. யாரு? தோழிக்கே பீச்சைக்காக தோழிக்கே பீச்சைக்காக பேசியிருக்கார். அப்படி என்றால் இப்போ ஏவா வேலையும் தண்டிக்க வேண்டும், கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கணும். அப்ப நீ சரியான திராவிடன், நீ எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது அந்த வார்த்தையை பாடும் போது ஏன் என் தமிழ் இனம், நாங்க தமிழர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். 16% ஓட்டு 16% கள்ள ஓட்ட போட்டான்டா. ஈரோட்ட திமுக அண்ணா திமுக ஓட்ட போட்டான்டா. அண்ணா திமுக ஓட்ட போட்டான். அங்க வந்து கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு எங்க அண்ணன் கேட்டப்போ அண்ணா திமுக பூரம் சொன்னா, எந்த காலத்தை கொண்டு சீமானுக்கு நீங்க ஓட்டு போட்டு விடக்கூடாது, அதற்கு நீங்க திமுகவுக்கே ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு பிஜேபியும் அண்ணா திமுகவும் தெரிஞ்சுக்கணும். என் மக்கள்கிட்ட ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்கு. எவன் ஜெயிப்பானோ அவன் பக்கம் சாயறது. அவன் எப்படி ஜெயிப்பான்? ஏற்கனவே அண்ணா திமுக அட்டூழியை தாங்க முடியல, நீ திமுகவை கொண்டு வந்த. பிஜேபி அட்டகாசம் இந்திய அளவில் தாங்க முடியல, நீ திமுகவை கொண்டு வந்த. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு பிஜேபியும் அண்ணா திமுக கூடி சேருகிறது? இவங்க 2 பேரும் என்ன வெங்காயத்துக்கு இந்த ஊடகங்கள் எதுக்கு பரப்புறீங்க? இவனோட அவன் நல்லவனடா இல்ல அவனோட இவன் நல்லவனடா? சொல்லு. அது என்ன இவன் இல்லைன்னா அவன், அவன் இல்லைன்னா இவன்? நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். என் அண்ணன் தெளிவாக இருக்கிறார். எவன் நல்லவன் என்று சொல்லுங்கள், அவனோடு நான் கூட்டணி வைக்க தயார். ஒரு வகை சொல்ல முடியாது. எல்லாம் அண்டா திட குண்டா திட அரிசி திட மாவு திட எண்ணெய் திட செங்கல் திட ஏதோ திமுக பாலமே கட்டலடா, பாலம் கட்ட மாதிரி பில் எடுத்திருக்காண்டா. 13 கோடி ஏவா வாழு கட்டி விட்டாண்டா. ஒரே ஒரு ஆத்து தண்ணியில புடிக்கிட்டு போயிடுச்சு. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? எவன்டா கட்டினா அந்த 13 கோடி நீதாண்டா தண்டனை சொல்லி இந்த நீதிமன்ற நீதி அரசர்கள் கேடுகட்ட நீதி அரசர்கள், நான் அப்படிதான் சொல்லுவேன். எங்கடா நீதி இருக்கு உங்கள்கிட்ட? கொலை பண்ணிட்டு வந்தா 32 நாள்ல ஜாமீன் தரீங்களா? அவன் 20 கொலை செஞ்சாலும் சரி 30 கொலை செஞ்சாலும் சரி எப்படா கொடுக்குறீங்க? மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு? என் நிலை பறிபோச்சுடா. என்னை ஒருத்தன் ஏமாத்திட்டான். நான் ஒரு தாழ்த்தப்பட்டவனோ அல்லது உயர்ந்த சமூகத்தில் இல்லாதவனோ என் நிலம் ஒருத்த அபகரிச்சுட்டான், என் வீட்டை கைப்பற்றான். நான் நீதிமன்றம் ஓடுறேன். எல்லாம் சொல்றானே நீதி கிடைக்கும் என்று நீதிமன்றம் ஓடுறேன். நீதிபதி கிட்ட நடக்கிறேன். அந்த பன்னாட பரதேசே 3 மாசத்துக்கு ஒரு இடம் ஈரங்கி போடுறான். 3 மாசத்துக்கு ஒரு ஈரங்கி போட்டு 8 வருஷம் 10 வருஷம் கடத்திட்டு இந்த இடம் சங்கருக்கு தான் சொந்தமான தீர்ப்பு கொடுக்குறான். முடிஞ்சு போச்சா? எனக்கு சொல்ல சொல்லி நான் ஆர்டிஓ கிட்ட தாசில்தார் கிட்ட காவல்துறையில மனுவை கொடுத்து என் இடத்த வந்து அளந்து விடுங்கயான்னு சொல்றேன். இவர் நேரா வராரு. அளந்து விட வரணிக்கு அவன் ஒரு ஸ்டே ஆர்டரோட வரான். என்ன ஸ்டே ஆர்டரோட வரான்? எவன் ஒருவன் 3 ஆண்டுகளுக்கு மேல நிலத்தை வச்சிருந்தானோ அவனுக்கு அந்த நிலம் சொல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வரான். அவன் ஒரு புரோக்கரு, நீதி அரசர் என்ற போரில் இருக்கிற ஒரு புரோக்கரு. அவன் சொல்றான்டா, அப்ப சொத்து எங்க அப்படிதான் என்றுதான் இவனுதான் சொல்லு. பேசிக்கலாம், நான் பேச முடிச்சுக்கிறேன். இதோட முக்கியம் ஆகையால தெரியுதா இந்த நீதி அரசர்கள் செய்கிற அட்டகாசம்? நீதிமன்றம் அல்ல, அது கொலைக்களம், கொலைகாரரின் கூடாரம். காவல்துறையை கூட நம்பலாம். காவல் நிலையத்தில் நடக்கிற பஞ்சாயத்துல கூட 50% உண்மை இருக்கு.
ஊர் பஞ்சாயத்துல ஒரு 40% உண்மை இருக்கு. நீதிமன்றத்துல சத்தியமா சொல்றேன், ஜீரோ. நம்பி போயாத, கர்ணன் ஐயா சொல்லியிருக்காரு, நம்பி போயாத. நீதிமன்றம் போறதை விட பக்கத்துல இருக்க சொத்தை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொத்தை விட்டு அவனுக்கு சொந்தமாக்கிட்டு போட்டும். ஆகையால் என் அன்பு உறவுகளே, இந்த வகுப்போத தடை சட்டத்துக்கு ராகுல் காந்தி ஓட்டு போடல. உன் தலைவன்டா, என்டிகே கூட்டணி தலைவன்டா, அந்த வெங்காயத்தை ஓட்டு போடல. பிரியங்கா காந்தி வரல. பிரியங்கா காந்தி வரல. 39 எம்பிக்கள் திமுக கொம்பு. அந்த கொம்பை 23 பேர் தான் போய் ஓட்டு போட்டான். மீதி 15 பேர் சசிகலா புஷ்பாக்கு பின்னாடி போயிட்டான்டா. போயிட்டான். எங்க போய் அவங்க உட்கார்ந்தாலும் தெரியல. ஓட்டு போடுறா. 17% ஓட்ட இந்த இஸ்லாமிய சொந்தங்களே வீணாக்குறீங்க. சத்தியமா வீணாக்குறீங்க. நம்பி 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 உங்களை பின்னாடி போற, உன்னை கருவறுக்க போறான். அன்னைக்கு என்னை தான் தேடி வருவீங்க. எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை தேடி வருவீர்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.